அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்பெஷலி ஒரு 5-4 டிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் நல்லா படித்து முடிச்சுட்டேன். ஒரு 1 or 2 அட்டம்ப்ஸ் நான் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன். என்னால் ஒரு 150-160 கொஸ்டின்ஸ் போட முடியுது. 5-10 கொஸ்டின்ஸில் எனக்கு வந்து ஜாப் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன தவறுகள் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடியதை ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வேணால் எடுங்க. லைன் பை லைனாக நான் படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன் சார், நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் போட்டு எழுதுகிறேன், அந்த மாதிரி தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இருக்க டைமில் நீங்கள் முதல்ல நல்லா ரீட் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ரிவிஷன் கூட பண்ண மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 லெசன் இருக்கும். 6th-10th வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸு. இது எல்லாம் படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1-2 மந்த் ஆகும். ஸோ இந்த மாதிரி படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸு 75 மார்க்ஸ். அப்போ 75 மார்க்ஸை முதல்ல இப்போது ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதை பற்றி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்க நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். உங்கள் நோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டாக வச்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் படித்து திருப்பி ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. நோட்ஸ் எடுக்கும்போது 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுக்கும்போது அந்த நோட்டை திருப்பி நீங்கள் ரிவிஷனும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய எழுதி வச்சுருப்பீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கலை, புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதி டைமை தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதால் நோட்ஸ் எடுக்கிறது ஷார்ட் நோட்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நோட்ஸே வேணாம். ஒரு 2-3 டைம் நீங்கள் ஓவராலாக ரீட் பண்ணுங்கள். பிடிஎஃப் இருந்ததுன்னா ஹைலைட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். புக்கு இருந்தால் நீங்கள் ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணி படிங்க. அதனால் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்காகனா எஸ்பெஷலி சிலபஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா முதல் 10 யூனிட் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் வருது. இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டிலே வந்துடுது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்து வைங்க. பட் நீங்கள் திருப்பி நோட்ஸ் எடுக்கிறேன், புக்கு, மெட்டீரியல்ஸ் இப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரீட் பண்ணுங்கள், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஆப்டிடியூடும். ஸோ ஆப்டிடியூடெல்லாம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டாபிக்ஸை மட்டும் தெளிவாக படிங்க. அதிலே ஒரு 20-22 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை தாண்டி நிறைய டாபிக்ஸை போய் நான் படிக்கிறேன் சார்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cலாம் இருந்தது. ஸோ இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு இலக்கணத்தையே ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குற மாதிரி ஃபுல்லாக சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதால் நீங்கள் இது ரொம்ப டெப்த்தாக உள்ளே இறங்கி நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் இருக்கிறதுக்கு வந்து நோட்ஸு நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது லாஸ்ட் குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போடுறது தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணலாம். பட் இதில் எதுவுமே மெமரி பண்ண முடியாது. நீங்கள் குறில் நெடில்னா உங்களுக்கு என்னென்னு கான்செப்ட் புரிஞ்சால் தான் நீங்கள் எழுத முடியும். பிரித்து எழுதுக என்ன தான் படித்தாலும் மெமரி பண்ணாலும் அங்கே நீங்கள் 6th-10th வரைக்கும் இல்லாத ஒரு பிரித்து எழுதுக கொடுத்தா உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். ஸோ சந்தி பிழையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இலக்கண டாபிக் எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிங்க. இதில் நீங்கள் மெமரி பண்ணக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தா இந்த 7th டாபிக் மட்டும்தான், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதில் வரக்கூடிய எல்லா லீடர்ஸை பற்றியும் தமிழ் புலவர்களை பற்றியும், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் B, பார்ட் Cயை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. 15 கீழ்கணக்கு நூட்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பார்ட் Cயில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பற்றியும் டோட்டலாக கொடுத்துட்டாங்க. இதை மட்டும்தான் நீங்கள் வந்து புக்கில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மெமரி பண்ணுறது. மற்ற எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிளைன்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து மெமரி பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது இனிமேல். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
நோட்ஸ் எடுக்கிறேன் சார், நோட்ஸ் எடுக்கிறேன்னு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இனிமேல் போடலான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.